ஹாய் விவோஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பசலிக்கீரை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது சைட் டிஷ் இல்லை, குழம்பாக தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கணுன்னா பாருங்கள். நான் சிறுபருப்பு எடுத்திருக்கேங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கிறேன். 3 மிளகாய் எடுத்திருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னாக்கு கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்திருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் வேக விடுவோம். பசலிக்கீரை குழம்புக்கு பசலிக்கீரை இல்லையேன்னு பார்க்கலாம். இப்போ இனிதான் நம்ம மாடி தோட்டத்தில் போய் பசலிக்கீரை எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த பருப்பை நம்ம அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம். பருப்பை அடுப்பில் வேக விட்டுருக்கோம். அது வேகும்போது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளாடி நம்ம பசலிக்கீரையை பறிச்சுட்டு வந்துடலாம். இதுதான் என்னோடய மாடி தோட்டம். நான் இதில் ஒரு இந்த பார்க்குறீங்களா, இதுதான் பசலிக்கீரை. இந்த பசலிக்கீரையில் உள்ள இலைகளை தான் நான் பறித்து எடுத்து வச்சிட போகிறேன். ஏன்னா இங்கே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எந்த செடி வச்சாலும் ரொம்ப பச்சை பச்சையாக ஒன்றும் வர்றது கிடையாது. அப்படி கொஞ்சம் இருக்கும். இது நான் வச்சு ஒரு 3 மாதங்கிட்ட ஆச்சு. இருந்தாலும் அந்த அதிகமான கீரைகள் இல்லை, அப்படி தான் இருக்குது. இதில் தான் இன்றைக்கி நம்ம பறித்து இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவு கீரைகள் தான் நம்மளால் எடுக்க முடியுது. இது போதுமானது. இது ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு தாராளமாக போகும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஏன்னா இந்த பசலிக்கீரையை பொறுத்தவரையில் போட்டு 2 நிமிஷத்தில் வெந்துடும். பார்த்தீங்களா, இதுதான் நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி விளைஞ்ச பசலிக்கீரை. இதை நம்ம இப்போ இந்த கீரையில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதை வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த பசலிக்கீரை வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்போடு சேர்ந்து கீரை நல்லா வெந்துருச்சு. இனி இதுக்கு தேவையான அளவு மசாலா போடுவோம். மசாலா வேறு எதுவுமே இல்லை, சின்ன ஜீரக பொடி இருக்குல்ல, அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதிகம் ஆனாலும் இது நல்லா இருக்காது. ஏன்னா இதில் இது நமக்கு கீரையும் சும்மா பருப்பும் தான் போட்டு வச்சுருக்குறோம். அதனால் அதிகமாக உப்பு அதிகம் பற்றக்கூடாது. நமக்கு இப்போ தண்ணி அளவு இது போதுமானு பார்க்கணும். அப்படி நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கி வெந்நி, எப்பவுமே குழம்புல வெந்நி சேர்த்துக்கலாம். வெந்நி சேர்த்து இப்போ உப்பு பார்த்து சரி பண்ணிக்கணும். சரியாக இருந்ததுன்னா ஓகே, இல்லைனா சரி, கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கணும். சேர்த்து கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். வந்தோடனே நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வாவ், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இனி தாளிக்கலாம். தாளிப்புக்கு நம்ம எந்த எண்ணெயை குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதோடு பார்த்திங்கன்னா இது நம்ம டாலும் கீரையும் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அப்போனா அது இந்த கீரை ரொம்ப மணமாக இருக்கும். அதுக்காக தான். இனி இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும், நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சமாக சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக பொடி உள்ளி வெட்டி வச்சுருக்கிறேன். அந்த உள்ளியை சேர்த்துக்கலாம். உள்ளி வேகட்டும். நல்லா உள்ளி சிவக்கணும். நல்லா உள்ளி சிவந்துட்டு இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். மற்றபடி அதில் உள்ள காரம் இறங்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
இவ்வளவு தாங்க. இனி இதை நம்ம குழம்புல சேர்த்துக்குவோம். தாளிப்பு எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இவ்வளவு தாங்க. லஞ்சுக்கு பசலைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைய லஞ்சுக்கு ஸ்பெஷல் வந்து இந்த பசலைக்கீரை குழம்பு தான். இந்த குழம்பு தான் ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து லிமிட்டடாக தான் இந்த பசலைக்கீரை குழம்பா வைக்கும்போது நம்ம வந்து லிமிட்டாக தான் அதில் வந்து பசலைக்கீரையை சேர்ப்போம். இந்த சைட் டிஷ்ஷாக சேர்க்கும்போது மட்டும் பசலைக்கீரையை கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம். இது வந்து இப்படி நம்ம சேர்க்கும்போது இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்ன பிள்ளைங்க விரும்பி வேற சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாட்டு இப்போ வந்து அப்பளம் வச்சுக்கலாம், அல்லது மீன் ஃப்ரை வச்சுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இதுதான், இந்த பசலைக்கீரை குழம்பு தான் இன்றைக்கி ஸ்பெஷல். அதை விட இது வந்து என்னோடய மாடி தோட்டத்தில் விளைஞ்ச பசலைக்கீரை. அதனால அதை வந்து இன்றைக்கி எனக்கு என்னவோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் இதை மாதிரி இந்த பசலைக்கீரையை போட்டு குழம்பு வச்சு சின்னவங்களுக்கு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.